அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வஞ்சித்த மாமனார் நாத்தனார், வானம் தொட்ட மாமியாரும் மருமகளும். ராகவி, உன் அம்மா புறப்பட்டாளா இல்லையா? டிரைவரை உள்ள வர சொல்லி இந்த பைகள், அந்த தாம்பாலம் எல்லாத்தையும் கொடுத்து விடு. எல்லோரும் தயாராயிட்டோம். இன்னும் உங்க அம்மா என்னதான் பண்றா? கேட்டுக்கொண்டே உள்ளே சென்ற ராமநாதன் வேதாவை அவர்களுடைய அறையில் சென்று பார்த்தார். அங்கு இல்லை என்பதால் வெளியே வந்தார். சமையலறைக்குள் எட்டி பார்த்தபோது அங்கும் காணவில்லை. ஒருவேளை மாடியில் காயப்போட்ட துணிகளை எடுக்க போயிருப்பாளோ? நினைத்தபடி படியேறி போய் பார்த்தவருக்கு அங்கேயும் ஏமாற்றமே மிஞ்சியது. ஒருவேளை அவள் நிறைய முறை சொல்லியும் நான் கேட்காததால் கோபப்பட்டு எங்கேயாவது போய்விட்டாளா? ஒரு கணம் யோசித்தவர், இந்த வீட்டை விட்டால் அவளுக்கு போக்கிடம் ஏது? பெட்டை கோழி கூவியா பொழுது விடிய போகிறது? வீட்டு தலைவன் நான். என் பேச்சை கேட்பதை விட இவளுக்கு வேறு என்ன வேலை? மனதில் புகைந்தபடி ஹாலுக்கு போக முயன்றபோது பூஜா ரூமில் வேதா உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. ஏய், உனக்கு வேதான்னு பேர் வச்சதுக்கு பதிலா வேதாளம்னே பேர் வச்சிருக்கலாம். டைம் ஆகுது, சீக்கிரம் வெளியே வந்து வீட்டை பூற்ற வழியை பார். கத்திய ராமநாதனை பார்த்து பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக வெளியேறினாள் வேதா. அதற்குள் அவளுடைய மகள் ராகவி அம்மாவிடம் கத்த ஆரம்பித்தாள். நான் பேசாம சரண் கூட வந்திருக்கணும். உங்களுக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு இங்க வந்தா மொத்த வேலையையும் நான் தான் பார்க்கணுமா? சரணும் என் மாமியார் மாமனார் எல்லாம் நமக்கு முன்னாடி அங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப அவமானமா போயிடும். நாம முன்னாடி போய் ரிசீவ் பண்ணாதானே மரியாதையா இருக்கும். பொரிந்தபடி 4வது முறையாக தன் சேலை மடிப்புகளை சரி செய்தாள் ராகவி. வெளியில் நின்று கொண்டிருந்த ராகவியின் அண்ணன் ஜீவா உள்ளே வந்தான். வீட்டுக்குள்ளே எதுக்கு இவ்வளவு சத்தம்? நான் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்டேனா? நீங்களா தானே ஏற்பாடு பண்ணினீங்க. இப்ப கிளம்பினதுக்கு அப்புறம் கச்சேரி நடத்திட்டு இருக்கீங்க. வேதா ஒரு பையை எடுத்து கொண்டு போய் காரில் உட்காரு ஜீவா சொன்னபடி வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அவளை தொடர்ந்து ராகவியும் ராமநாதனும் வர ஒரு முறை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோமா என்று பார்த்துவிட்டு கதவை பூட்டினாள். அனைவரும் காரில் உட்கார கார் புறப்பட்டது. ராகவியும் ஜீவாவும் மொபைலில் மூழ்கிவிட ராமநாதன் தன் மனைவி வேதாவை பார்த்தார். அவளும் கண்களை மூடியபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். இந்த ஜீவா அவனுடைய அம்மாவை போல நல்ல அழகு. பேசாமல் இவன் பெண் பிள்ளையாக பிறந்து ராகவி ஆண் பிள்ளையாக பிறந்திருக்கலாம். தன்னையே குளோனிங் எடுத்தது போல இருக்கும் ராகவி மேல் சிறுவயதிலிருந்தே ராமநாதனுக்கு அதீத பாசம். அதனாலேயே இவர்களை விட வசதி அதிகமான இடத்தில் இருந்து வந்த மாப்பிள்ளை சரணுக்கு ஏகப்பட்ட சீர்வரிசைகளை கொடுத்து மகளை திருமணம் செய்து வைத்தார். கார் சட்டென்று நிற்கவும், என்னாச்சு முத்து? டிரைவரை கேட்டார் ராமநாதன். ஒரு பையன் சைக்கிளோட குறுக்க வந்துட்டான். அதனால வேற வழி இல்லாம சடனா பிரேக் போட வேண்டியதாயிடுச்சு என்று சொல்ல, சரி பரவாயில்ல, பார்த்து போப்பா சொன்ன ராமநாதன் மறுபடியும் மனைவியை பார்க்க அவளும் இவரை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையின் கூர்மையை தாங்க முடியாமல் சட்டென்று முகத்தை திருப்பி வெளியே பார்க்க ஆரம்பித்தார் ராமநாதன். வேதாவிற்கு தன் கணவன் செய்யும் பெரும்பாலான செயல்களில் உடன்பாடு இருக்காது. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியாது. பிடிக்கிறதோ இல்லையோ வேறு வழியில்லாமல் உடன்பட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு செய்யப்போகும் செயல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பதாக இருக்கிறதே. அடுத்த வீட்டு பெண் என்றாலும் அவளும் பெண்தானே. தன் பேச்சை தன் கணவர் ஒரு நாளும் கேட்க மாட்டார். அவருடைய செல்ல மகள் இந்த ராகவியாவது அவளுடைய அப்பாவுக்கு சொல்லலாம் இல்லையா? மிகப்பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொண்டு போன பிறகு அவளுடைய கால்கள் தரையில் படுவதே இல்லை. பார்வைக்கு சுமாராக இருந்தாலும் கல்யாணம் முடிந்த சில நாட்களிலேயே தன் கணவனை கைக்குள் போட்டுக்கொண்டாள். தன் மகளுக்கு இருக்கும் சாமர்த்தியத்தில் தனக்கு துளி கூட இல்லையே என்று வருத்தப்பட்டாள் வேதா. தனக்காவது பரவாயில்லை, வயது 52 ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி வாழ்க்கைக்கு மேல் முடிந்துவிட்டது. ஆனால் வரப்போகும் பெண் தன் கணவருக்கு இருக்கும் வசதிக்கும் செல்வாக்குக்கும் மிகப்பெரிய இடத்திலிருந்து பெண் எடுக்கலாம். ஆனால் யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். கண்டிக்க வேண்டிய வயதில் மகனை சரியாக கண்டிக்காமல் கெட்டு குட்டிச்சுவரான பின் அவனை திருத்துவதை விட்டுவிட்டு
திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறார். அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதின் உள்நோக்கம் வேதாவுக்கும் நன்கு தெரியும். இருந்தாலும் அவள் மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தன் மகன் ஜீவாவின் மேல் வேதாவுக்கும் நிறைய பாசம் இருக்கிறது. ஆனால் அதற்காக இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கும் அளவுக்கு அவளுடைய மனசாட்சி இடம் தரவில்லை. அவளுடைய கருத்துக்கு அங்கே மதிப்பு ஏது? இந்த பாவச்செயலை செய்ய வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் அவளும் புறப்பட்டாள். தன் மகனை பற்றி தெரிந்த யாரும் அவனுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள் என்பதால் ராமநாதனுடைய பிறந்த கிராமத்தில் அவருடன் படித்த நண்பர் ஜெயசீலனின் மகள் சுகந்தியை பெண் கேட்டு இருந்தார். ஜெயசீலனும் தன் நண்பன் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு சென்ற பின்பும் தன்னை மறவாமல் தன் வீட்டில் சம்பந்தம் செய்ய வருகிறான் என்று பூரிப்பிலும் நன்றியிலும் திக்குமுக்காடி போயிருந்தார். தான் கிழித்த கோட்டை தன் மகள் சுகந்தி தாண்ட மாட்டாள் என்பதால் அவளுக்கு இதில் சம்மதமா இல்லையா என்று கூட ஜெயசீலன் மகளை கேட்கவில்லை. ஜெயசீலனின் மனைவி கீதாவும் தங்கள் மகள் பெரிய இடத்திற்கு மருமகளாக போகிறாள், அதுவும் தன் கணவருடைய நெருங்கிய நண்பர் வீடு என்பதால் சந்தோஷமாகவே இருந்தாள். ஜெயசீலன் தன் நண்பனை பற்றி மிக உயர்வாய் எண்ணிக்கொண்டிருக்க, ராமநாதன் தன் நண்பனை மிகவும் ஏமாளியாக மனதில் நினைத்திருந்தார். அதுவும் உண்மைதானே. அவருடைய மகன் ஜீவாவை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் அவனுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். ஜெயசீலன் தனக்கு வரப்போகும் மருமகனை பற்றி யாரிடமும் விசாரிக்க மாட்டான். ஏனென்றால் தன்னுடைய நண்பனின் மகன் என்ற ஒரு அடையாளமே அவருக்கு போதுமானதாக இருந்தது. கீதா தன் மகள் சுகந்தியின் அறைக்குள் சென்றாள். அங்கே தாமரைப்பூ நிறத்தில் ஒரு மெல்லிய பார்டர் போட்ட பட்டுப்புடவையில் கழுத்தை ஒட்டிய ஒரு நெக்லஸ், ஒரு நீல செயின், காதில் ஒரு ஜிமிக்கி, கையில் 2 வளையல்கள் என்று மிதமான ஒப்பனையில் புதிதாக பூத்த தாமரைப்பூ போல இருந்தாள் சுகந்தி. தன் மகளின் அழகை பார்த்து ஒரு நிமிடம் மெய்மறந்து நின்ற கீதா அவள் பக்கத்தில் நின்ற உறவுக்கார பெண்களை பார்த்து, அவ ரெடி ஆயிட்டா இல்லையா? சவிதா, நீ மட்டும் அவ கூட இரு. நீங்க எல்லோரும் வாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஒரு சில நிமிஷத்துல வந்துடுவாங்க. அவங்களை வரவேற்க நாமெல்லாம் தயாராகலாம் என்று சொல்லிக்கொண்டே பரபரப்பாக கீதா வரவும் வெளியே கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. ஜெயசீலன் முதல் ஆளாக ஓடிப்போய் தன் நண்பனின் கையை பிடித்து வரவேற்றார். அவரை பார்த்து சிரித்த ராமநாதனின் உதடுகள் இன்னும் கொஞ்சம் சிரித்தால் கிழிந்து விடுமோ என்ற அளவுக்கு முகம் முழுவதும் சிரிப்பாக இருந்தது. காரில் இருந்து ஒவ்வொருவராக இறங்க அதற்குள் அடுத்தடுத்து 2 கார்கள் வந்து நின்றன. அடுத்த காரில் இருந்து ராகவியின் கணவன் சரணும் அவனுடைய அம்மா அப்பா இருவரும் இறங்கினர். 3ஆவதாக வந்த காரில் இருந்து ராமநாதனின் அக்கா குடும்பம் இறங்கியது. வேதாவின் பெற்றோர் குடும்பத்திலிருந்து பெரிய விசேஷங்களை தவிர மற்றதுக்கு யாரும் வருவதில்லை. ராமநாதன் அவர்களை சாதாரண மனிதர்கள் அளவுக்கு கூட மதிப்பதில்லை என்பதால் ஏதோ நம் வீட்டு பெண் உணவுக்கும் உடைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாள் என்ற நிம்மதியோடு ஒதுங்கி கொண்டனர். என்ன இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? மருமக வந்து உன்னை உள்ளார கூட்டிட்டு போகணும்னு எதிர்பார்த்து இருக்கியா என்று கிண்டல் போல கேட்டாலும் பற்களுக்கிடையே ராமநாதன் வார்த்தைகளை கடித்து துப்புவது வேதாவிற்கு தெளிவாக கேட்டது. சுதாரித்து கொண்டவள் தன் கணவனின் பின்னே நடக்க ஆரம்பித்தாள். அனைவரும் உள்ளே வந்ததும் ராகவியும் அவளுடைய அத்தை மேகலாவும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பழங்கள், இனிப்புகள், பூ மற்றும் கண்ணை கவரும் பட்டுச்சேலை, அதன் மேல் ஒரு வைர நெக்லஸ் அனைத்தையும் கொண்டு வந்திருந்த வெள்ளி தாம்பாலங்களில் எடுத்து வைத்தனர். பார்த்து கொண்டிருந்த ஜெயசீலனுக்கும் அவருடைய மனைவிக்கும் கண்கள் வியப்பில் விரியத் தொடங்கின. தங்கள் மகளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா என்று அவர்கள் மனம் குதூகலிக்க ஆரம்பித்தது. வேதாவின் மனம் மட்டும் இவை அனைத்தும் உங்களுக்கு வைக்கப்படும் பொறிகள், வந்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சத்தமில்லாமல் அலறிக்கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் சுகந்தியின் உறவுக்கார பெண் சவிதா சுகந்தியை வெளியே அழைத்து வர அவளை பார்த்த ராகவி ஒரு கணம் மூச்சற்று நின்றாள். அவள் அருகில் தான் நின்றால் சுமாராக கூட தெரிய மாட்டோம், மிகவும் கேவலமாக இருப்போம் என்று அவள் மனம் வெம்பியது. கண்களில் பொறாமை தீ கனல் விட்டு எரிந்தது. ஆனால் வேதாவிற்கோ கோவில் சிலை போல இருக்கும் இந்த பெண் இவர்களிடம் மாட்டி குப்பை தொட்டியாகி விடுவாளே என்று மருகியது.
அதுவரை அப்பாவின் விருப்பத்திற்காக மட்டுமே திருமணம் செய்து கொள்வது என்று இருந்த ஜீவா வரப்போகும் தன் வருங்கால மனைவியை பார்த்து நிமிர்ந்து உட்கார்ந்தான். இரு தரப்பும் தட்டு மாற்றிவிட்டு ஜீவாவிற்கும் சுகந்திக்கும் ஒரே மாதத்தில் திருமணத்தை நிச்சயம் செய்தனர். சுகந்தி இப்போதுதான் என்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவளை அவளுடைய தந்தை இந்த சம்பந்தத்தை காட்டி 4வது வருடம் படிக்க கூட அனுமதிக்கவில்லை. சுகந்திக்கும் ஜீவாவிற்கும் 9 வருட வித்தியாசம் இருந்தாலும் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டால் சுகந்தி. திருமணத்திற்கு விருப்பமும் தெரிவிக்கவில்லை, அதே போல வெறுப்பையும் காட்டவில்லை. ஊரே மெச்சும்படி திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தது. ஆரம்பத்தில் இருந்து அதிகமாக பேசாத வேதாவை கண்டு ஜெயசீலனும் அவனுடைய மனைவி கீதாவும் சற்று பயந்தனர். வசதியான இடம் என்பதால் மிகவும் கர்வமாக இருப்பாள் போலிருக்கிறது. கேட்பதற்கு கூட 1-2 வார்த்தைகளுக்கு மேல் பதில் சொல்வதில்லை. ஆனால் மாப்பிள்ளையின் தங்கை ராகவியோ அவளுடைய மாமனார் ராமநாதனோ அப்படி இல்லை. எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் பந்தா இல்லாமல் நன்றாக பேசி பழகுகின்றனர் என்று நினைத்தனர். திருமணம் முடிந்த அன்று இரவு மாப்பிள்ளை ஜீவா மணப்பெண் சுகந்தி இருந்த அறைக்கு வர இரவு 12க்கு மேல் ஆகிவிட்டது. வரும்போதே தள்ளாட்டத்துடன் வந்தவனை பார்த்து விக்கித்து நின்றாள் சுகந்தி. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலும் அவளும் பெண்தானே, அதிலும் வெறும் 21 வயதே நிரம்பிய இளம் பெண். அவளுக்கு தான் ஏமாந்து விட்டோமோ, தன்னுடைய பெற்றோர்கள் ஏமாந்து விட்டனரோ என்று இனம் பிரித்து பார்க்க தெரியவில்லை. ஒருவேளை திருமணம் என்பதால் நண்பர்களுடன் சேர்ந்து இப்படி குடித்திருக்கிறானோ என்று நினைக்க ஆரம்பித்தாள். ஜீவா அவ்வளவு போதையிலும் அவனுடைய அப்பா சொல்லிக் கொடுத்ததை சரியாக செய்தான். சின்ன பெண்ணாயிற்றே, அவளிடம் அனுமதி கேட்க வேண்டுமே என்றெல்லாம் இல்லாமல் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டான். கணவனிடமிருந்து வந்த கேவலமான நாற்றத்தாலும் அவனுடைய நடத்தையாலும் திகைத்து போயிருந்த சுகந்தி எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. காலையில் கண் விழித்து குளித்து விட்டு வெளியே வந்தவளின் கண்ணில் பட்டது அவள் அப்பா அம்மாவுடன் அவளுடைய மாமனார் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்த காட்சிதான். அறையின் வாசலில் நின்று கொண்டிருந்த தன் புது மருமகளை பார்த்த ராமநாதன் உடனடியாக சோஃபாவில் இருந்து எழுந்து சென்று, வாடா சுகந்தி என்றபடி அவளுடைய கையை பிடித்து அழைத்து வந்து தன் அருகில் அமர வைத்து கொண்டார். இதை பார்த்த ஜெயசீலனும் அவருடைய மனைவியும் மிகவும் ஆனந்தம் அடைந்தனர். தங்கள் மகளின் வாழ்வு ஆனந்தமயமாக இருக்கும் என்பதில் அவர்களுக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. மகனையும் மருமகளையும் தேனிலவுக்கு அனுப்புவதால் உங்கள் வீட்டுக்கு அப்புறமாக வருவார்கள் என்று ராமநாதன் சொன்னதை கூட மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டவர்கள் நாட்டாமை படத்தில் வருவது போல மகள் சுகந்தியிடம் கூட அதிகம் பேசாமல் கிளம்பி விட்டனர். 1 மாதம் முன்பு வரை எதையும் அறியாமல் கல்லூரிக்கு சென்று வந்த சுகந்திக்கு எதுவும் புரியவில்லை. திரும்பி பார்ப்பதற்குள் 6 மாதங்கள் ஓடிவிட இப்போது சுகந்தி 2 மாத கர்ப்பமாக இருந்தாள். வேதா அதிகம் பேசாவிட்டாலும் மருமகளை நன்றாக கவனித்து கொண்டாள். மாமனார் ராமநாதன் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவளை தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்காத குறைதான். மருமகளுக்கு என்று தினமும் ஏதாவது சாப்பிடவோ அல்லது பரிசு பொருளோ வாங்கி வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அவ்வப்போது வந்து போகும் ராகவியும் இனிக்க இனிக்க பேச தன் குடிகார கணவன் ஜீவாவுடன் இருக்கும் சில மணி நேர கொடுமை சுகந்திக்கு பெரியதாக தெரியவில்லை. வளைகாப்பு முடிந்ததும் சுகந்தியை சம்மந்தி வீட்டுக்கு அனுப்ப ராமநாதன் மறுத்துவிட்டார். ஜெயசீலன் தம்பதியருக்கு இதில் சற்று வருத்தம்தான். இருந்தாலும் இதனால் எந்த பிரச்சனையும் வரவேண்டாம் என்று ஒத்துக்கொண்டு போய்விட்டனர். சுகந்தியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகும் செய்தி கேட்டவுடன் ஜெயசீலனும் கீதாவும் ஓடோடி வந்தனர். ஆஸ்பத்திரிக்கு சென்ற கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ராமநாதன் எதிர்பார்த்தபடியே அழகிய மகனை பெற்றெடுத்தாள் சுகந்தி. இதில் எல்லோரையும் விட மிகவும் சந்தோஷப்பட்டவர் ராமநாதன் தான். ஜெயசீலனும் கீதாவும் ராமநாதனிடம் பல முறை கேட்டு அதன் பின்பே மகளையும் பேரனையும் தங்களுடன் அழைத்து சென்றனர். சுகந்தி அவளுடைய அம்மா வீட்டிற்கு வந்து 1.5 மாதம் இருக்கும். குழந்தையை முதல் நாள் வந்து பார்த்துவிட்டு போன அவள் கணவனை உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளதாக போன் வந்தது. ஜெயசீலன் தம்பதியினர் குழந்தையை தூக்கி கொண்டு
மகளையும் அழைத்து கொண்டு நேராக ஆஸ்பத்திரிக்கே சென்றனர். மருமகனுக்கு என்னவோ ஏதோ என்று பயந்து போன ஜெயசீலனிடம் வந்தார் ராமநாதன். அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டது, அதனால் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டதும், தங்கள் வீட்டில் சாப்பிட்டதுதான் மருமகனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ என்று பயந்து போனார் ஜெயசீலன். ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு வந்த ஜீவா முழுமையாக குணமடையாமல் அவ்வப்போது வெளியே வருவதும் பெரும்பாலான நேரங்கள் தூங்குவதுமாக இருந்தான். மருமகனுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை என்று சுகந்திக்கோ அவளுடைய பெற்றோர்களுக்கோ விரிவாக எதுவும் தெரியவில்லை. ஜீவா உடல் நலமில்லாமல் இருக்கும்போது சுகந்தியையும் பேர குழந்தையையும் தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் செல்வது சரியல்ல என்று நினைத்து சுகந்தியின் பெற்றோர்கள் மகளை அவர்கள் வீட்டிலேயே விட்டு கிளம்பினர். 1 வாரம் கழித்து சுகந்தியை அழைத்த மாமனார், இந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஜீவாவின் பெயரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அவனுக்கு உடல்நலம் இல்லாததால் ஆபீஸை சரியாக கவனிக்க முடியாமல் நிறுவனம் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. நிலைமை இப்படியே நீடித்தால் இதில் உள்ள பங்குதாரர்கள் கேஸ் போட்டு அவன் மேல் இருக்கும் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முயற்சி செய்வார்கள். இந்த வீட்டை தவிர மற்ற எல்லா சொத்துக்களையும் அவன் பெயரில்தான் என் தந்தை எழுதி வைத்துள்ளார். இந்த பிரச்சனை முடியும் வரை இந்த சொத்துக்கள் எல்லாம் அவன் பெயரிலிருந்து வேறு பெயருக்கு மாற்றினால்தான் இவற்றை காப்பாற்ற முடியும். அவன் உடல் நன்கு தேறிய பிறகு இது எல்லாவற்றையும் மீண்டும் அவன் பெயருக்கு மாற்றிக்கொள்ளலாம். நிதானமாக சொல்லியவர் மருமகளின் முகத்தை கூர்ந்து கவனித்தார். மேலும் இப்போது இந்த சொத்துக்களை பராமரித்தாக வேண்டும். அதனால் குழந்தையின் பெயரில் எழுதினால் அதில் எந்த மாற்றங்களும் செய்ய முடியாமல் போய்விடும். தற்போதைக்கு சில சொத்துக்களை என் பெயரிலும் சில சொத்துக்களை ராகவியின் பெயரிலும் மாற்றி எழுதிவிடலாம். சொல்லிவிட்டு மருமகளின் கலங்கிய முகத்தை பார்த்து மனதுக்குள் சிரித்து கொண்டார். சுகந்திக்கு இது எதுவும் புரியவில்லை. ஒருபுறம் கைக்குழந்தை, மறுபுறம் உடல்நலம் சரியில்லாத கணவன். என்ன முடிவெடுப்பது, யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. தன் பெற்றோரிடம் இது பற்றி பேசலாமா என்று யோசித்தவள் தன் அப்பாவைப் போலவே தன்னை கவனித்துக் கொள்ளும் மாமனாரின் மேல் சந்தேகம் கொள்வதா? அப்படியே இருந்தாலும் ஜீவா அவர்களுடைய ஒரே மகன், அவரை ஏமாற்ற நினைப்பார்களா? இப்போது பராமரிப்புக்காகத்தான் சொத்துக்களை மாற்ற நினைக்கிறார்கள் என்று யோசித்தவள், சரி மாமா, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். 2 நாட்களில் டாக்குமெண்ட் அனைத்தையும் தயார் செய்தார் ராமநாதன். காலையில் சீக்கிரமாகவே எழுந்தவர் மருமகள் சுகந்தியை அழைத்து அவளையும் அவளுடைய கணவனையும் விரைவாக தயாராகச் சொன்னார். ராகவி ஏதோ விசேஷத்திற்கு வந்தவள் போல மிக ஆடம்பரமாக தயாராகி வந்திருந்தாள். அதுவரை அமைதியாக இருந்த வேதா கோப பார்வையுடன் ராமநாதனின் முன்பு வந்து நின்றாள். என்ன என்பது போல அவளை பார்த்துவிட்டு கடந்து சென்ற ராமநாதனை, நில்லுங்கள் என்றாள் சற்று உரத்த குரலில். ராமநாதன் உட்பட யாருமே இதை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. தயாராகி வெளியே வந்த சுகந்தி கூட தன் மாமியாரின் இந்த கடும் குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்றாள். வேதா தீர்க்கமான குரலில் கணவனை பார்த்து, இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்கள் பெயரிலும் ராகவி பெயரிலும் மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக ஜீவாவின் குழந்தையின் பெயரில் மாற்றி எழுதுவதாக இருந்தால்தான் உங்கள் அனைவரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே விடுவேன். இல்லை என்றால் நான் இங்கேயே தீக்குளித்து இறந்து விடுவேன். வேதா கூறியதை கேட்ட அனைவரும் விதிர் விதிர்த்து போயினர். அம்மா என்று கொஞ்சலாக அழைத்தபடி அருகில் வந்த ராகவியை புறங்கையால் தள்ளிய வேதாவை பார்த்து ராமநாதனுக்கு கூட சிறிது அச்சமாக இருந்தது. நேற்று வரை பூனை போல இருந்தவள் இன்று புலியை போல சீறுகிறாளே என்று திகைத்து போனவர் மருமகள் சுகந்தி இவதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். முகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறபடியே செய்துவிடலாம். சில சொத்துக்களை நம் பேர குழந்தையின் பெயரில் எழுதிவிடலாம் என்று சாதாரணமாக சொன்னார். அனைவரும் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு செல்ல ராமநாதன் காட்டிய இடத்தில் ஜீவாவும் சுகந்தியும் கையெழுத்து போட்டுவிட்டு வந்தனர். சரியாக 2 மாதம் முடிந்த நிலையில் ஜீவாவின் பெயருக்கு 3 வக்கீல் நோட்டீஸ் வந்தது. படுத்த படுக்கையாக இருக்கும் கணவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவற்றை எடுத்துக்கொண்டு ராமநாதனிடம் சென்றாள் சுகந்தி. பதறிப்போய் வந்த சுகந்தியை பார்த்து, என்ன மருமகளே,
என்றவரை வினோதமாக பார்த்தாள் அவள். ஏனெனில் கல்யாணமாகி வந்ததிலிருந்து இதுவரை என்னடா சுகந்தி என்றுதான் அழைத்து இருக்கிறார். திகைப்பிலிருந்து வெளியே வந்தவள் கையில் இருந்த வக்கீல் நோட்டீஸை மாமனாரிடம் நீட்ட சிரத்தையின்றி அதை வாங்கினார். நிறுவனம் நஷ்டத்தில் போய்கொண்டிருப்பதால் பங்குதாரர்கள் அவர்களுடைய பங்கை கேட்டு கேஸ் போட்டு இருக்கிறார்கள். வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம்தான். நீ ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. ஜீவாவிற்கு உடல் நலம் சரியாக இல்லை. அதனால் அவன் வெளியே போய் வர முடியாது. அவன் சார்பாக அவனுடைய மனைவி என்ற முறையில் நீ அவர்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பலாம். கொஞ்ச நேரத்தில் வருகிறேன், நீ தயாராக இரு. நாம் சென்று ஒரு வக்கீலை பார்க்கலாம் என்று மாமனார் சொல்லவும் தலையசைத்துவிட்டு வெளியே செல்வதற்கு தயாரானாள் சுகந்தி. குழந்தையை மாமியாரிடம் கொடுத்துவிட்டு படுத்து இருந்த தன் கணவனிடம் வந்தாள். வக்கீலை பார்க்க செல்வதாக அவள் சொன்னதை கேட்ட அவன் கண்களில் இருந்து நீர் வழிந்து காதுகளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. தன் கணவனின் கண்ணீரை துடைத்து விட்டவள் மாமனாருடன் வக்கீலை பார்க்க சென்றாள். வக்கீலிடம் சென்றவர்கள் வந்திருந்த நோட்டீஸிற்கு பதில் அனுப்ப சொல்லிவிட்டு வீடு திரும்பினர். மாமனார் சொன்னபடி 2-3 வாய்தாவுக்கு கோர்ட்டுக்கு சென்று வந்தவள் 4வது வாய்தாவின் போது நீதிபதி சொன்னதை கேட்டு அதிர்ந்து நின்றாள். கணவனின் சார்பில் கேஸை எடுத்து நடத்துவதால் அந்த பங்குதாரர்களுக்கு அவர்களுடைய பங்கு தொகையை இவள்தான் கொடுத்தாக வேண்டும் என்று நீதிபதி சொன்னார். மேலும் அவர்களுக்கான பங்குத்தொகை மற்றும் நஷ்ட ஈடு என்று சொன்ன தொகையை கேட்டு அங்கேயே மயங்கி விழுந்தாள் சுகந்தி. கோர்ட்டில் மயங்கி விழுந்தவளை நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்ற போலீசார் அவளுக்கு முதலுதவி கொடுத்து வீட்டில் கொண்டு வந்து விட்டனர். மயக்கம் தெளிந்து உடல்நிலை சற்று சீரானதும் மாமனாரை தேடி போனாள் சுகந்தி. அங்கே மாமனாரும் ராகவியும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் எப்படி இவர்களால் சிரிக்க முடிகிறது? ஒருவேளை தான் நினைப்பது போல இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையோ என்று நினைத்த சுகந்தி மாமா என்று மெதுவாக அழைத்தாள். திரும்பி பார்த்த ராமநாதன் அவளை கண்டு கொள்ளாதவராக மறுபடியும் மகளிடம் பேச ஆரம்பித்தார். சுகந்திக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? ஒருவேளை அழைத்தது காதில் விழவில்லையா? ஆனால் திரும்பி பார்த்தாரே, தனக்குத்தான் மயக்கம் இன்னும் தெளியவில்லையோ என்றெல்லாம் குழம்பியவள் மறுபடியும் மாமா என்று அழைத்தாள். இப்போது ராமநாதன் ராகவி இருவரும் அவளை நிமிர்ந்து பார்த்தனர். என்ன சுகந்தி என்று இருவரும் ஒரே குரலில் கேட்டனர். மாமா, கோர்ட்ல அவங்க சொன்னது என்று சொன்ன சுகந்தியை இடைமறித்து, ஏமா அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க, கேட்காம இருப்பாங்களா? ஒன்று அவங்க பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். இந்த பிரச்சனைக்கு ஜீவா தான் ஜெயிலுக்கு போகணும். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவன் சார்பா நீதானே கேஸை நடத்துற, நீதான் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் என்று சாவகாசமாக சொன்னார் ராமநாதன். ராகவி உதட்டை சுழித்து சுகந்தியை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தாள். கேட்டுக்கொண்டிருந்த சுகந்திக்கோ இது கனவா நனவா என்று தெரியவில்லை. காலுக்கு அடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. அதற்குள் எழுந்து வந்து அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்த ராகவி, என்ன பொண்ணோ நீ, எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு மயக்கம் போட்டு விழற? உங்க அப்பா வீட்டில் உனக்கு சோறே போட்டதில்லையா என்று நக்கலாக பேசிக்கொண்டே போனாள். சுகந்தியை அழைத்து வந்து ஒரு சோஃபாவில் உட்கார வைத்தாள். பின் அவள் இருப்பதை சட்டை செய்யாமல் அப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அப்படியே பிரம்மை பிடித்து உட்கார்ந்திருந்தவளை அங்கு வந்த வேதாதான் அழைத்து சென்றாள். இது எதையும் அறியாத ஜீவா மருந்தின் மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். அதுவரை இதை பற்றி ஒன்றும் அறியாத ஜெயசீலன் தம்பதியினர் திடீரென்று மகள் சொன்ன அனைத்தையும் கேட்டு இடி விழுந்தது போல ஆயினர். உடனடியாக ஓடி வந்து ராமநாதனை பார்த்தபோது, என்ன ஜெயசீலா, இந்த பக்கம்? கேட்டவரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்தனர் தம்பதியினர். பல்லை கடித்து கொண்டு கண்ணீரை அடக்கி கொண்டு ராமநாதனிடம் இதெல்லாம் என்ன என்று கேட்க, ஜெயசீலா, வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம். அதற்காக சொத்தை எல்லாம் விற்று அவர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. நீ வேண்டுமானால் ஒன்று செய் ஜெயசீலா, உன் மகளை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய்விடு. என் மகனுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிடுங்கள். அப்போது உன் மகள் சுகந்திக்கு எந்த பாதிப்பும் வராது. ஜீவாவுடைய மனைவி இல்லை என்னும் போது உன் மகள் சுகந்திக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வராது.
மிதமிஞ்சிய குடியால் என் மகனின் உள் உறுப்புகள் எல்லாம் பாதித்து விட்டது. அவன் இனி ரொம்ப நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டான். அதனால் அவனை ஜெயிலில் போட மாட்டார்கள். கொஞ்ச நாட்களில் கேஸ் தள்ளுபடியாகிவிடும். நானும் உங்கள் மகள் சுகந்தியை அப்படியே விட்டுவிடவில்லை. வேதா கேட்டுக்கொண்டதால் இந்த வீட்டை உங்கள் பேரப்பிள்ளை பெயரில்தான் எழுதியிருக்கிறேன். அதற்கு கார்டியனாக சுகந்தியை தான் போட்டு இருக்கிறேன். அதனால் எங்களுக்கு பிறகு இந்த வீடு அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் வந்து சேரும். எங்கள் மகன் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் அவனை பார்த்து கொள்கிறோம். இதைத்தான் என்னால் செய்ய முடியும். இதில் நீயும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் மொத்த சொத்தையும் விற்றால் கூட ஒரு பங்குதாரரின் பணத்தை அடைக்க முடியாது. யோசித்து முடிவெடு என்று சொன்னவர் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டார். ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இறங்கிய இடிகளால் சுருண்டு போன ஜெயசீலன் தம்பதியினர் வெகு நேரத்துக்கு பிறகு சுயநினைவுக்கு திரும்பினர். அவர்கள் எதிரில் தண்ணீருடன் நின்றிருந்தாள் வேதா. அதுவரை திகைப்பில் இருந்த சுகந்தியின் தாய் கீதா வேதாவை பார்த்ததும் வெடித்து அழ ஆரம்பித்தாள். மறுபுறம் குழந்தையை மடியில் கிடத்தியபடி கண்ணீர் கரைபடிந்த கன்னங்களுடன் வெறித்த பார்வையுடன் உட்கார்ந்திருந்தாள் சுகந்தி. சில மணி நேரத்துக்கு பிறகு இனி எதுவும் செய்வதற்கில்லை என்று உணர்ந்த ஜெயசீலன் கீதா தம்பதியினர் மகளையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்தனர். ஆனால் சுகந்திக்கு படுத்த படுக்கையாக இருக்கும் கணவனை விட்டு செல்ல மனம் இல்லை. அவன் குடிகாரன்தான் என்றாலும் அப்பாவியாகத்தான் இருந்தான். யாரையும் காயப்படுத்தும்படி பேசியதும் இல்லை. அவளை கொடுமை செய்ததும் இல்லை. எந்த முடிவுக்கும் வர முடியாமல் கண்ணீருடன் நின்றவள் அருகில் வேதா வந்தாள். சுகந்தி, குழந்தையை கொண்டு போய் தொட்டிலில் படுக்க வைத்து விட்டு வா என்று சொன்னவள் ஜெயசீலன் கீதா தம்பதியிடம் திரும்பினாள். இந்த வீட்டில் எனக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. நானே ஒரு அடிமையைப் போலத்தான். என் மகன் பெரிய குடிகாரன்தான். அதனால்தான் இந்த திருமணத்தை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. என் கணவருடைய தந்தை சுந்தரமூர்த்தி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் என் மகன் பெயரில் எழுதி வைத்திருந்தார். அவனுக்கு திருமணமான பின்புதான் இந்த சொத்தை அவன் விற்கவோ அல்லது வேறு யாருக்கும் கொடுக்கவோ முடியும் என்று உயில் எழுதிவிட்டார். அதனால்தான் அவனுடைய உடல்நிலை மோசமாக இருந்த போதும் அவனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தார் என் கணவர். வேறு யாராவதாக இருந்தால் இந்த உண்மையெல்லாம் தெரிந்துவிடும் என்று உங்கள் மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக தேர்வு செய்தார். இனி இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சொத்துக்கள் அனைத்தும் என் கணவர் மற்றும் என் மகளுடைய கைகளுக்கு போய்விட்டது. இனி அவர்களிடமிருந்து அதை திரும்ப பெறுவது இயலாத காரியம். இந்த வீட்டை மட்டும்தான் என்னால் குழந்தையின் பெயருக்கு மாற்ற முடிந்தது. சுகந்தி இந்த வீட்டு மருமகள். அவளை நான் பார்த்து கொள்கிறேன். இவ்வளவு சின்ன வயசுல அவளை உங்கள் வீட்டிற்கு கூட்டிக்கிட்டு போய் காலம் முழுவதும் வாழாவெட்டியாக விட வேண்டாம். மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். சரியாக ஒரு வாரம் கழித்து நீங்கள் 2 பேரும் இங்கு வாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க தான் உங்க மருமகனையும் நம் பேர குழந்தையையும் பார்த்து கொள்ள வேண்டி வரும். எனக்கும் சுகந்திக்கும் முக்கியமான சில வேலைகள் இருக்கு. இப்போது நீங்க கிளம்புங்க. இனி நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. கை கூப்பி வணங்கினாள் வேதா. குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்து விட்டு வந்த சுகந்தி இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அவளும் கணவனை விட்டு செல்ல விரும்பவில்லை. எதையும் செய்ய முடியாத இயலாமையுடன் தங்கள் மகளை பார்த்த ஜெயசீலன், மகளே, அது உன்னுடைய வீடு. உனக்காக நானும் உன்னுடைய அம்மாவும் உயிரோடு இருக்கும் வரை காத்திருப்போம். நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம் சொல்லிவிட்டு கண்களில் வழியும் கண்ணீருடன் இருவரும் வெளியேறினர். மாலை சாவகாசமாக வீட்டுக்குள் வந்த கணவனை பார்த்து, வாசற்படியை தாண்டி உள்ளே வராதீர்கள். ஏனென்றால் இது என்னுடைய பேரனின் வீடு. அவனுடைய கார்டியன் என்னுடைய மருமகள். சுகந்தியின் சார்பாக இதை சொல்கிறேன். வீட்டிற்குள் கால் எடுத்து வைக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. வெளியே போய்விடுங்கள் என்று கத்தினாள் வேதா. ராமநாதனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை அவரை யாரும் இப்படி பேசியதில்லை. அதிலும் என்றாவது ஒரு நாள் வேதா இப்படி பேசுவாள் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அதிர்ச்சி விலகி உள்ளே நுழைய முயன்றவரின் முகத்தில் அடித்தார் போல கதவை சாத்தினாள் வேதா. ராமநாதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் அவரிடம் கார் சாவியையும் சில ரூபாய் நோட்டுகளையும் தவிர கையில் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மாற்று உடை கூட இல்லை.
அனைத்து சொத்து டாக்குமெண்ட், ஏகப்பட்ட பணம், நகைகள் எல்லாமே வீட்டுக்குள் தான் இருந்தன. காலை வரை கதவு திறக்கப்படவே இல்லை. காலையில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த வேதாவை ராமநாதன் அடிக்க கையை ஓங்கினார். அதே நேரம் உள்ளே நுழைந்த வேதாவின் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் ராமநாதனின் சட்டையை பிடித்து கேட்டுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டனர். இதற்கு மேல் தகராறு செய்யாமல் போய்விடுவீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி ஏதாவது தகராறு செய்தால் வேதா போலீஸை கூப்பிடுவாள் என்று எச்சரித்தனர். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தவர் தன் கையில் இருந்த மொபைல் போனை எடுத்து தன் மகளுக்கு கூப்பிட்டார். முதலில் பதறிப்போய் அவர் சொன்னதை கேட்ட ராகவி முழுவதும் கேட்டு முடித்தவுடன், அப்பா, அந்த வீட்டை நீங்கள் அவர்கள் பெயருக்கு எழுதி வைத்திருக்க கூடாது. இப்போது வீட்டுக்குள் சட்டப்படி நீங்கள் நுழைய முடியாதுதான். தயவு செய்து என் வீட்டுக்கு வந்து விடாதீர்கள். நீங்கள் இங்கு வந்தால் என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை மிகவும் கேவலமாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். என் வாழ்க்கையே போய்விடும். அப்புறம் நானும் உங்களைப் போல் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டும். அத்தோடு என் பெயருக்கு எழுதி கொடுத்த சொத்துக்களை நீங்கள் சீதனமாக கொடுத்ததாக நான் இங்கு சொல்லிவிட்டேன். அதனால் அதையும் திருப்பி தர முடியாது. உங்கள் நிலை சரியாகும் வரை எனக்கு போன் செய்யவும் வேண்டாம், இங்கு வந்துவிடவும் வேண்டாம் என்று சொல்லி பட்டென்று போனை கட் செய்து கொண்டாள் ராகவி. இப்போது கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ராமநாதன் அவமானத்தால் கூனி குறுகி போயிருந்தார். உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்ற வெறி அவருக்குள் உருவானது. காரின் சாவி மட்டுமே கையில் இருக்கிறது. காரை வீட்டுக்குள் நிறுத்தி ஆயிற்று. இனி உள்ளே சென்று காரையும் எடுக்க முடியாது. இதுவரை அற்ப பெண் என்று நினைத்த மனைவியால் பல கோடிகளுக்கு அதிபதியான தான் பிச்சைக்காரனை போல தெருவில் நிற்க வேண்டி வந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதிலும் உயிராய் நேசித்த மகள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை மிகச் சரியாக நிரூபித்து விட்டாள். துரோகத்தில் தன்னையே மிஞ்சிவிட்டாள். எவ்வளவு நேரம் இங்கே நிற்பது? பண்ணை வீட்டுக்கு போகலாம். ஆனால் சாவி? ஒரு முடிவோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவர் வாழ்க்கையில் முதல் முறையாக ஆட்டோவை பிடித்து தன்னுடைய பண்ணை வீட்டை நோக்கி அனாதையாய் சென்றார். ராமநாதன் அங்கிருந்து சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் 3 கார்கள் அந்த பங்களாவின் முன் நின்றன. வாசல் வரை வந்து வரவேற்ற வேதா நடந்ததை முழுமையாக தெளிவாக விவரித்தாள். வீட்டில் இருந்த மொத்த பணத்தையும் நகைகளையும் அவர்கள் முன் வைத்தாள். இனி நானும் என் மருமகளும் நிறுவனத்தை நடத்த போகிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் 1 வருடம் எங்களோடு ஒத்துழையுங்கள். நீங்க விரும்பினா அடுத்த வருடம் உங்களோட பங்கு தொகையை திரும்ப வாங்கிக்கலாம். அப்படி நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் இந்த பணம் நகைகளை எடுத்து நீங்க 3 பேரும் பிரிச்சுக்கோங்க. இப்போதைக்கு நிலை இதுதான் என்று சொன்ன வேதாவை நேருக்கு நேராக பார்த்த மூவரும் தங்களுக்குள் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டனர். பின்பு அவர்கள் நிறுவனத்தின் பங்குதாரர்களில் ஒருவனான தாமோதரன், சரிம்மா, நீங்க 2 பேரும் கம்பெனியை நல்லபடியா நடத்துங்க. நாங்க அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தர்றோம். நாங்க இந்த கேஸை போட்டது பணத்துக்காக மட்டும் இல்ல, நம்பிக்கை துரோகத்துக்காகவும் தான். நாங்க பணத்தால ஏமாற்றப்பட்டு இருக்கோம். நீங்களும் உங்க மருமகளும் எல்லா வகையிலும் ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க. நாங்க எந்த நிபந்தனையும் இல்லாம இன்னைக்கே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். இதையெல்லாம் எடுத்து உள்ளார வச்சுட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. அவர் சொன்னதும் மற்ற இருவரும் எழுந்து கை கூப்பி அங்கிருந்து கிளம்பினர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுகந்திக்கு மிகவும் பயமாக இருந்தது. அத்தை சொல்வது உண்மைதானா? நானும் அத்தையும் அந்த நிறுவனத்தை பார்த்து கொள்ள வேண்டுமா? ஒன்றும் தெரியாதே என்று விழித்தவள் மனதை படித்தது போல் வேதா அவளை தேற்றிக் கொண்டிருந்தாள். அடுத்த 2 நாட்களில் ஜீவாவிற்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. ஆபரேஷன் முடிந்து வீட்டில் விட்டு விட்டார்கள். கொண்டு வந்து விட்டவுடன் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்தனர். இப்போது வேதா தன்னுடைய சம்மந்தி இருவரையும் தன் வீட்டிற்கு வந்து தங்களுக்கு துணையாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டாள். கலங்கிய நிலையிலிருந்த சுகந்தியின் பெற்றோர்கள் கொஞ்ச நாளைக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தனியாக இங்கே கஷ்டப்படுவதை விட மகளுடனே இருந்து பார்த்து கொள்ளலாம் என்று இவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டனர். ஓரிரு நாட்களிலேயே வேதாவும் சுகந்தியும் அவர்களுடைய கம்பெனிக்கு வந்தனர். வீட்டில் இருந்த பணத்தை வைத்து கம்பெனியை முழு வீச்சில் இயக்க ஆரம்பித்தனர். 6 மாதங்கள் ஓடியிருந்தன. ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட சுகந்தி இப்போது ஓரளவு அனைத்தையும் கற்றுக்கொண்டு நல்ல நிர்வாகியாக உருவெடுத்திருந்தாள். வீட்டில் குழந்தை சஞ்சயும் ஜீவாவும் ஓடி விளையாட ஆரம்பித்திருந்தனர்.
பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் ஜெயசீலன் தம்பதியினரின் முகத்தில் ஒரு நிம்மதி வந்தது. முழுவதுமாக குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியே வந்திருந்த ஜீவா இப்போது உடல் நடுக்கம் எதுவுமின்றி ஒரு முழுமையான ஆண்மகனாக நின்றான். இதுவரை வேதாவுடன் கம்பெனிக்கு சென்று கொண்டிருந்த சுகந்தி இப்போது கணவன் ஜீவாவுடன் செல்ல ஆரம்பித்தாள். இன்று நடக்க இருக்கும் சிறந்த நிறுவனங்களுக்கான பரிசளிப்பு விழாவில் ஜீவாவின் நிறுவனம் முதன்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. சுகந்தி வெகு நாட்களுக்கு பிறகு மன மகிழ்ச்சியுடன் மிக அழகாக தயாராகி கணவன் ஜீவாவுடன் வெளியே வந்தாள். ஓடி வந்து கட்டிக்கொண்ட குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த போது வாசலில் ராகவி நிற்பதை கண்டாள். ஒரு கணம் உள்ளுக்குள் நடுங்கினாலும் அடுத்த கணமே அதை உதறிவிட்டு, வாங்க ராகவி, என்ன விஷயம் என்று தெளிவாக கேட்டவளை பார்த்து அசந்து போய் நின்றாள் ராகவி. அதற்குள் அங்கு வந்த வேதா மகள் எதுவும் பேசுவதற்கு முன்பே, வாட்ச்மேனை கூப்பிடும் அளவிற்கு வைக்காம நீயே வெளியே போயிடு, இந்த வீட்டுல உங்கள் யாருக்கும் இடம் கிடையாது என்று சத்தம் போட ஆரம்பித்தவளை அமைதிப்படுத்த முயன்றாள் சுகந்தி. சுகந்தி எவ்வளவோ சொல்லியும் இந்த விஷயத்தில் வேதா மிகவும் பிடிவாதமாக இருந்து விட்டாள். துரோகிகள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தாள். மகளுடன் வந்திருந்த ராமநாதனுக்கும் இதே பதில்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு பிச்சைக்காரனை போல இரண்டாவது முறையாக அந்த வீட்டில் இருந்து தன்னந்தனியாக வெளியேறினார். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.